காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டே. சண்டே தாங்க பேர். காலத்தில் ஒரு 7 மணிக்கு வந்தோமா, கொஞ்சம் வேலை இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் வராங்க, ரெய்டு வராங்க, யார் என் பேரனுங்க பேத்திங்க வராங்க. சரி வீடை நீட் பண்ணுவேன்னு ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சேங்க. இப்போ தான் முடிஞ்சது. மணி நான் 12 ஆகிடுச்சா? எஸ், 12 மணி ஆச்சு. இதை தொடக்கணும், அதை தொடக்கிறது, ஃபேனு, டியூப்லைட்டு, இந்த நம்ம அலங்காரில் இதெல்லாம் போட்டு அது இது எல்லாம் ஷெல்ஃபு எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம துடைச்சிட்டு வந்தால் நம்ம வீட்டு இன்ஸ்பெக்ஷன் ஒருத்தர் இருக்காங்க பாரு, ஏங்க இது இன்னும் சரியாக துடைச்சா நல்லா இருக்க மாட்டாங்க, இதனால் நம்ம கொஞ்சம் மறுபடியும் துடைக்கணும். இதில் வேறு நம்ம எலிஃபண்ட் ஸ்கூல் பெரிய ஸ்கூலில் அது மேலே ஏறி நின்னா நம்மளுக்கு சும்மா எல்ஐசி பில்டிங் மேலே நிற்கிற மாதிரி தான். நம்ம உஷாராகிடணும். ஆனால் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் உஷாராக இன்றைக்கி எல்லாத்தையும் இவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் தான் ஏறினேன், இல்லாட்டி நான் ஏற மாட்டேன் அப்படின்னு எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நம்ம நினைக்கிறோம், என்னடா சின்ன வீட்டில் தான் இருக்கணும், இது மாதிரி வேலையில் நீங்கள் இறங்கி பாருங்களேன், இவ்வளோ பெரிய வீடு நம்மள்தான் அப்படின்னு இருக்கும். வளர்ந்துனே போதும் வேலை. டிஃபனே சாப்பிட ஒரு டைம் இல்லை. அது மாதிரி இருந்தாலும் டிஃபன் சாப்பிட்டோம். இட்லி தோசை, ஏதோ காரக்குழம்பு மாதிரி வச்சாங்க, அது சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி அவங்க மகளிர் தின வாழ்த்துல, அதனால் ஒன்லி வாய்ஸ் தான். சொல்லுங்கள். ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களுங்க. வாட்லேயே அப்புறம் என்ன கும்பிட்டு அவங்களுக்கு தெரியவா போகுது, சொல்லுங்க. பேக் வாய்ஸு. எல்லாரும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் எல்லாருக்கும். சரி, நம்ம மகளிரால் சாதிக்க முடியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது. நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா வேலைகளையும் நம்மளால செய்யலாம். ஓகே, அவ்வளோதான். அப்புறம் பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும், படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும், எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கல்யாண வரன் தேடுறவங்களுக்கு அருமையான வரன் அமைட்டும். ஸ்வீட் நம்ம இன்னைக்கு தயிர், நேற்று ரசம். ஆமாம், ரசம் இருக்குது, ஒயிட் ரைஸு, எக்கில் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எக்கு உடச்சி ஊற்றி இந்த போல் முழுசாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க. இப்படியே சாதத்தில் போட்டு பருக்கணும், அந்த மஞ்சளே உடையாமல் இருக்கும், நல்லா இருக்குங்க. எக்கு மசாலா. ஓகேங்களா? இதுதான் மகளிர் தின பேசலாம். இது இன்னொன்று ஒரே ரகசியம் சொல்லிக்கிறேன். லேடிஸில் மகளிர் தான் சொல்லலாமா? மகளிர் நம்மகிட்ட கேள்வி கேட்கவும் நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா அதுக்கான பதில் அவங்க தெரிஞ்சுன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் தத்தக்கப்புறம் சொல்லி மாட்டிக்காதீங்க. இது சும்மா சின்ன அட்வைஸ் தான். ஓகே, ஜாலியாக எடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகளிரை கொண்டாடுவோம்.